ஹாப்பி மார்னிங். சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன். கமெண்ட்ஸ் பாக்ஸ்லேயும் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் டைப், ஈஸியான டைப் பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய டைப் இருக்குது, பட் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கிற ஒரு சில எக்ஸாம் பேட்டர்ன்லையும் வர மாதிரி ஒரு சில மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்து டைப் 5 பார்க்க போகிறோம். டூ யூஸ் பண்ணுறது. சாதாரணமாக இந்த கான்வர்சேஷன் எல்லாருமே பண்ணியிருப்போம். ஐ லவ் யூ டூ மச், ஐ லவ் யூ 100 மச். டூ TOO அதிகமாக அப்படின்னு மீனிங். காமெடிக்காக TOO TW2ன்னு மீன் பண்ணி அதை இன்னும் அதிகமாக காமிக்க தான் நம்ம ஐ லவ் யூ 100 மச்னு கையை வீழ்ச்சிட்டே நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து TOO அப்படின்னா அதிகமாக நான் உன்னை ரொம்ப அன்பு செய்கிறேன். ஐ லவ் யூ டூ மச், ஸோ மச், அதே மாதிரி டூ மச் அப்படி சொல்லுவோம். பட் இங்கே இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் பேட்டர்னில் வரும்போது TOO ஃபாலோ பண்ணி TO2 வரும். டூ. இப்போ ஜென்ரல் மீனிங்காக இது பார்க்கும்போது டூ ஹார்ட் டு ட்ரிங்க், too heavy to carry, too hard to finish. இதில் வந்து இந்த டூ வந்து முடியாது, இயலாமையை குறிக்குது. அப்படின்னா டூ ஹார்ட் டு, காஃபி ரொம்ப ஹார்ட், என்னால் குடிக்க முடியாது. இது ரொம்ப ஹெவியாக இருக்குது, என்னால் கேரி பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம், இந்த மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்ளம் அல்லது இந்த ப்ராப்ளம் என் லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளம் வந்து என்னால் சால்வ் பண்ணவே முடியலை. இட்ஸ் டூ ஹார்ட் டு ஃபினிஷ். ஸோ அப்போது டூ அடுத்து ஒரு அட்ஜெக்டிவ் வரும், அதை ஃபாலோ பண்ணி ஒரு டூ வந்தாலே நெகட்டிவான மீனிங் தான் இந்த சென்டென்ஸ் பேட்டர்னில். ஸோ இப்போது லெட் அஸ் கோ டு சென்டென்சஸ். காவ்யா இஸ் வெரி இல், ஷீ cannot go to school today. ஸோ இந்த சென்டென்ஸை மீன் பண்ணும்போதே காவ்யா இஸ் இல், ரொம்ப உடம்பு சரியில்லை, ஸ்கூல் போக முடியலை. அப்போ அதை வந்து ஷார்ட் பண்ணி எழுமா காவ்யா இஸ் டூ இல் டு கோ டு ஸ்கூல் டுடே. அப்போ காவ்யாவால் அங்கே வந்து நோ இல்லை அப்படின்னு உள்ள மீனிங்கே வரல. பட் டூ அப்படின்னு ரொம்ப முடியலை, ஷீ cannot go to school today. ஸோ காவ்யா அந்த கெனாட்டை எடுத்து மறைஞ்சிச்சு, அதுக்கு தான் என்னது டூ இல் டு கோ டு ஸ்கூல் டுடே. அப்போ இங்கே வந்து எப்போவுமே நம்ம என்ன படித்தோம், காம்பவுண்டு காம்ப்ளெக்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இங்கே இப்போ தான் சிம்பிள் சென்டென்ஸ் ஈஸியாக வருது. அப்படி இந்த டூ யூஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் அ வெரி சிம்பிள் சென்டென்ஸ். காவ்யா இஸ் டூ இல் டு கோ டு ஸ்கூல் டுடே. இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். இதை வந்து காம்பவுண்டாக மாற்றும்போது காவ்யா இஸ் வெரி இல் அண்ட் ஸோ ஷீ cannot go to school. அண்ட் ஸோ வந்து அது என்னது காம்பவுண்ட். நம்ம எப்போவுமே அண்ட் வந்து அல்லது ஸோ வந்து காம்பவுண்ட் வரைக்கும். இப்போ அண்ட் ஸோ காவ்யா இஸ் வெரி இல் அண்ட் ஸோ ஷீ cannot go to school today. இதான் வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். இதை காம்ப்ளெக்ஸாக மாற்றும்போது காவ்யா இஸ் ஸோ இல் தட் ஷீ cannot go to school today. அப்போ வெரி அண்ட் ஸோ வந்தால் காம்பவுண்ட், ஸோ அட்ஜெக்டிவ், தட் வந்தால் காம்ப்ளெக்ஸ். அப்போது டூ வந்தால் அது வந்து என்னது சிம்பிள் சென்டென்ஸ். காவ்யா இஸ் டூ இல் டு கோ டு ஸ்கூல். இப்போ இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. அதே இது இன்னொரு சென்டென்ஸ் நான் உங்களுக்கு இன்னொரு சென்டென்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். த பாக்ஸ் வாஸ் டூ பிக் ஃபார் ஹிம் டு லிஃப்ட். அப்போ டூ பிக் ஃபார் ஹிம் டு லிஃப்ட். டூ வருமா, ரொம்ப ஹெவியாக இருக்குது, டூ பிக் பெருசாக இருக்குது, முடியாது, தூக்க முடியாது. அங்கே வந்து கெனாட்டு குட் நாட் அப்படி வேர்டு இல்லை, நாட்டுன்னு ஒரு வேர்டே இல்லை, பட் இட் இஸ் அண்டர்ஸ்டுட். அப்போ டூனால என்ன நெகட்டிவ் மீனிங். இது இப்போ சிம்பிள் சென்டென்ஸை காம்பவுண்டாக மாற்றணுன்னா அந்த வாஸ் வந்துச்சுன்னா கெனாட் வந்து குட் நாட் ஆகும். த பாக்ஸ் வாஸ் வெரி பிக் அண்ட் ஸோ ஹி குட் நாட் லிஃப்ட் இட். அண்ட் ஸோ வந்து அது என்னது காம்பவுண்ட் சென்டென்ஸ். The box was so big that she could not lift it. So big that, so that வந்துச்சுன்னா அது வந்து என்னது காம்ப்ளெக்ஸ். ஸோ எல்லாமே இப்படி தான் வரும். டூ வந்தால் சிம்பிள் சென்டென்ஸ், வெரி அண்ட் ஸோ வந்துச்சு அப்படின்னா அது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ், ஸோ தேட் வந்துச்சுன்னா அது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இப்போ இதில் நிறைய சென்டென்ஸ் நீங்களே வந்து ட்ரை பண்ணலாம். மோகன் இஸ் டயர்ட், he cannot finish the work.
The problem is difficult, I cannot solve it. The roof was very high, Sadhana could not touch it. So change these sentences into simple, compound and complex. நான் 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், 2 சென்டென்ஸ் இருக்குது, ரெண்டு சென்டென்ஸாக இருக்குது. ஸோ கம்பைன் த சென்டென்சஸ் டுகெதர் டு ஃபார்ம் சிம்பிள், காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ். ஸோ நீங்களே தான் இந்த சென்டென்ஸை ட்ரை பண்ண போகிறீங்க. இது வந்து ஷார்ட்டாக தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு வீடியோ கொடுப்பேன். அதில் வந்து டைப் 1, 2, 3, 4, 5 இந்த 5லேயும் வரக்கூடிய பாசிபிள் கொஷின்ஸ் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ், கிராமர் பார்ட்டில் 2 மார்க்ஸ் கொஷின் வரும். அது மாதிரி இல்லாமல் எரர் ஸ்பாட்டும் வரும். ஸோ எல்லாமே சேர்த்து ஒரு 10 மார்க்ஸுக்கு ஒரு 10 கொஷின்ஸ் கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் it will be only questions. So be aware and ready to answer the quiz questions. Thank you. Have a good day.